குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, முன் கொண்டைக்காரனவன். ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry மத்வாச்சாரியர் ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார் மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில். யாம் யாம் பரேஷ உருதைவ கரோதி லீலாம் தாம் தாம் கரீத்யனு ததைவ ரமாபி தேவி நைதாவதஸ்ய பரமஸ்ய ததா ரமாயா தோஷோணு ரப்யவனு சிந்திய உருப்ரபூயத். பெருமாள் தாயார் அவதாரம் எடுக்கும்போது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலோ செய்தாலோ அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு ஆச்சாரியவரியர், அவர் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்காலர் இல்லையா. நம்மத்திலே நம்ம பெரியவாள்லாம் அப்படி தான் சொல்லி தான் நம்மளை வளர்த்துருக்கா. ஏதாவது கேள்வி கேட்டால் இவர் பெருமாளெல்லாம் கேள்வி கேட்காத, அவர் ஒன்று பண்ணுவார்னு சொல்ல. இதை நாங்கள் இன்ஜினியரிங்லாம் இந்த ஸ்கூலுக்குலாம் போகும்போது ஆஸ்க் வை ஃபார் எவ்ரி கொஸ்டினுங்கிறோம். இதை இன்ஜினியரிங் படிச்சுட்டு உபன்யாசம் சொன்னால் ரெண்டுத்துலேயும் நாங்கள் மாட்டின்னு விட்றோம். வை கேட்கணும்னு இன்ஜினியரிங் சொல்கிறது, கேட்கப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது, இதுக்கு நடுவில் இருக்குது. அப்போ என்னென்னா கேள்வி கேட்கலாம், அது சனாதன தர்மத்தில் கேள்வி கேட்டாலாம் தலையெல்லாம் வெட்டிக்கிட்டே அதெல்லாம் ஒன்றாகாது, தலை உடம்போடு இருக்கும், அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை. என்னென்னா கேள்வி கேட்கும்போது வினயத்தோடு கேட்கணும். எதிர்க்க இருக்கவரை கேள்வி கேட்டால் அவர் மாட்டின்றுவர், அவருக்கு பதில் சொல்ல தெரியாது, திருன்னு முழிப்பார் அப்படிங்கிற எண்ணத்தில் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாரும் கேட்குறவ, இப்போ யாரெல்லாம் பார்த்து கேள்வி கேட்குறோமோ அவள்லாம் என்ன வியாசாச்சாரியாளா, ஸ்ரூயத்தே வியாச வாக்கியம்னா இருக்கா, சாதாரணப்பட்டவா. அத்தனை கேள்விகளுக்கும் எல்லார்கிட்டையும் பதில் இருக்காது. ஒன்றும். ரெண்டாவது, கேட்குறவர்கிட்ட பதில் இல்லைங்கிறதுக்காக கேள்விக்கே பதில் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதுதான் ஒரு அழகு. There is a question, there should be an answer. The answer may not lie with the person to whom you are questioning. The answer may come to you over a period of time. Wait patiently. கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணும்போது தமிழுக்கு 1 அழுத்தவும், ஃபார் இங்கிலீஷ் 2 அழுத்தின உடனே இதுக்கு 1 அழுத்தவும், 2 ப்ரீபெய்டுக்கு அது போஸ்ட்பெய்டுக்கு இதுக்கு எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் இல்லைன்னா இந்த கஸ்டமர் கேர் ஆப்ரேட்டருக்கு 9 அழுத்தவும். 9 அழுத்தினா அவள் என்ன சொல்லிடுவானா, மெனி பீப்புள் ஆர் வெயிட்டிங் இந்த லைன், வெயிட்டும்பா. சரி, ஒரு 6-7 நிமிஷம் 6 minutes 36 secondsக்கு வெயிட் பண்ணோன்னா அது கட் ஆகிடும். அந்த கால் திரும்பி துவங்க வேண்டும்.
ஒரு கஸ்டமர் கேருக்கு இருக்கக்கூடிய பொறுமை கூட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்கு இல்லைன்னா ஞானம் எங்கனே கிட்டும். அதனால் மத்வாச்சாரியருடைய கருத்து என்னன்னா, பெருமாள் பிராட்டி ஏதேனும் செய்தால் காரியத்தோடு செய்வார்கள். ரைட் ஆனரபிள் வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி என்ன சொல்றார், தெய்வமே மனிதனாக பிறந்தால் மனிதனைப் போல் நடந்து கொள்வார், அதனால சீதையை கேள்வி கேட்பதற்கு நமக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்றார். இதுல எந்த பதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க, ரெண்டுமே பிடிக்கலன்னா விட்டுருங்க, வேற வழி இல்லை. அதனால ராக்ஷ் இந்த இடத்துல சாதிக்கிறார், மாரீச்சம் மார்க ரூபம் தசவதன கிருதாம் ஆக்கிருதிம் பூமிஜாம்யாம். ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அந்த மாரீச்சனை போய் ராமர் வதம் பண்ணார். வதம் பண்ண உடனே தான் அது ஒரு கூக்குரல் போட்டுதுன்னு ராமாயண ஹாசீதே ஹாலக்ஷ்மணன். அப்புறம் அந்த மான் என்ன பண்ணார், அது ஏதோ விட்டுட்டு வந்துவிட்டார் சார். மானெல்லாம் நமக்கு முக்கியமான தேசிகன் அதையும் பிடிச்சுப்பார். மான் ஏன்னா க்ஷத்ரியர்கள் மாம்சம் புஜிக்கலாம். இது நான் ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லி 4-5 பேர் நீங்களே சொல்லிட்டே சார் ராமன் நான்வெஜ் சாப்பிட்டான்னு சொல்லி, அவர் சாப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். இல்லை சார் அது மாக் மீட். ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு அது மாக் மீட்டாம், சோயா பீன்ஸை வச்சு அந்த காலத்தை பண்ணியிருக்காராம் அவர். அது என்ன வீகன் அவர். அதனால் ராமாயணத்தில் ராமர் மாம்சம் சாப்பிட்டார்னு இருக்குது. இல்லையே சார் நடுவில் அவர் சீதை தொலைஞ்ச உடனே சாப்பிடல, சீதை தொலைஞ்சதுனால அவர் சாப்பிடல. புரியுறதோ? லாலு உள்ளே போகும்போது ராப்ரி கூட 2 மாதம் சாப்பிடல இல்லையா? அந்த மாதிரி அது ராமர் சாப்பிட்டார்னு இருக்குது ராமாயணத்தில். இப்போ அவர் மாம்சம் சாப்பிட்டதுனால இப்போ ஒரே சந்தேகம், ஏன் சுவாமி நம்ம இப்போ ஆற்றுல இப்போ ராமநவமிக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ராமநவமிக்கு நீங்கள் நீர்மோர் பானகம் தான் பண்ணணும். அவருக்கு ஏதோ பிடிக்குங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆகம ரீதியாக தான் நம்ம வழிபடுறோம். இப்போ கோவிலில் கருடனை வச்சுருக்கா, சன்னதி கருடனுக்கு என்ன புளியோரை தான். ஆனால் வாஸ்தவமாக கருடன் புளியோரை சாப்பிட மாட்டார், பாம்பை தான் சாப்பிடுவார். அதுக்காக நம்ம அவரை கொண்டு கிண்டியில் விட முடியாது. ஆகம ரீதியாக கோவில்களில் அவர் புளியோரைனா புளியோரை தான் கொடுக்கணும். நிஜமாக கருடன் எதை வேணாலும் சாப்பிட்டுட்டு போட்டோம், அவர் எதையோ சாப்பிட்டுட்டு போட்டோம், அது நமக்கு இல்லை. அந்தந்த ஜந்துக்கு பெருமாள். இதெல்லாம் நம்ம சயின்ஸ்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபுட் வெப், ஈகோ வெப், ஃபுட் சைக்கிள்லாம் படிச்சிருக்கோம். எல்லாம் இப்போ சிங்கத்துலேருந்து நாளைக்கு எல்லாம் வெஜிடேரியனாக மாறணும்னா நடக்கிற காரியமா இல்லையா? சிங்கம் நாளைக்குலேருந்து எழுந்து பருப்புஸ்லேயும் அரைச்ச குழம்புமா சாப்பிடும், அது என்ன சாப்பிடுமோ அதுதான் சாப்பிடும். க்ஷத்ரியாள் அந்த காலத்தை மாம்சம் சாப்பிட்றதுக்கு அவளுக்கு தகுதி உண்டு. ராமர் ஏன் சாப்பிட்டார்னா க்ஷத்ரிய தர்மத்தை பாலனம் பண்ணுறார். ஏன் சார் அவர் வெஜிடேரியனாகவும் மாறியிருக்கலாம். நம்மளை கேட்டுவிட்டா அவர் இருந்தார், அதனால இல்லை. இப்போ அதை நம்ம ஒத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வி ஷுட் லேர்ன் டு அக்செப்ட் அவர் புராணாஸ் ஆஸ் இஸ். அந்த ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கணும். நம்மளா அவர் வெஜிடேரியன், நம்ம மாத்திர வெங்காயம் முன்னு சாப்பிட மாட்டார், ரொம்ப ஆச்சாரம்னா 11 காய்கறி சாப்பிட மாட்டார்னு அவர் வச்சுட்டு ராமாயணம் படிச்சேன்னா ப்ரெஜுடிஸ்ட் மைண்டோட நம்ம சாஸ்திரம் படித்தா சாஸ்திரம் மனசில் நிற்காது. ஏன்னா நீங்கள் உங்கள் கோணத்திலேயே அந்த சாஸ்திரத்தை பார்க்குறீர்கள், அப்படி தப்பு. அதனால் கொஞ்சம் இப்போ ராமர் என்ன பண்ணார், அந்த மானை எடுத்துன்னு வந்தார். எதுக்கு எடுத்துன்னு வந்து? மானையும் புஜிக்கக்கூடிய க்ஷத்ரியாள் இருந்தா வெனிசன். ஆனால் இந்த மானை அவர் புஜிச்சாரான்னு தெரியல. ஏன்னா அப்புறம் தான் சீதை கிட்னாப் ஆகிட்டா, அவருக்கு அதெல்லாம் தெளிவு பண்ணுறதுக்கு டைம் இருந்திருக்காது. இப்போ என்னன்னா தேசிகன் எடுத்தார், மாரீச்ச மாயா மிருக சர்ம பரிகர்மித்த அதாவது தர்பாஸ்தரணனர், அதாவது மாரீச்சனுடைய தோலை வச்சுண்டு பெருமாள் கீழே தான் தியானம் செய்வதற்கு அந்த தோலை பயன்படுத்தினாராம். ஏன்னா கிருஷ்ணரே கீதையில் எடுக்கிறார், தியானம் பண்ணணும்னா கீழே மான் தோலை வச்சுக்கோ, மான் தோலை வச்சுட்டா சுற்றி இந்த பூச்சி அதெல்லாம் வரவே வராது, வச்சுக்கோ அப்படின்னார். அதனால அதை வச்சுட்டு இருப்பார். மாரீச்சம் மார்க ரூபம் தசவதன கிருதாம் ஆக்கிருதிம் பூமிஜாம் ச. அப்போ தசவதன, அப்போது ராமன் இங்கேருந்து போகக்கூடிய தருவாய், இலக்குவன் போகக்கூடிய தருவாயில் தசவதன கிருதம், அந்த தசானனான ராவணன் வந்தான். இது அடுத்த கேள்வி எனக்கு அடிக்கடி கேட்பா, சார் ஒரே உடம்புக்கு 10 தலை இருந்ததா, அந்த ஒரு உடம்புல 10 கழுத்து இருந்து 10 தலை இருந்ததா? நீங்கள் நல்லா நாடகங்களில் பாருங்க, நாடகங்களில் தலை மட்டும்தான் இருக்கும், கவனிச்சிருக்கோ? அப்போ கழுத்து, இப்போ 10 கழுத்து இருந்துட்டான 10 2 சப்பாத்தி சாப்பிட்டு தான் 20 சப்பாத்தி ஆகிடும். அவரோட கஷ்டத்தை பாருங்க. இப்போ எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? 10 கழுத்து இருக்குமா சார்னா, இப்போ கழுத்துலேயே இங்கே நீங்கள் உங்கள் ஆற்றுல மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்கலாம், விஞ்ஞானம் படித்த ஞானிகள் இங்கே இருக்கலாம். இந்த மூளையை பற்றி சொல்லும்போது செரிப்ரம், செரெபலம், மெடுலா ஆப்லாங்கேட்டான்னு ஒன்று உண்டு. அதனால தான் குழந்தைகளெல்லாம் இந்த இடத்துல அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவா, ஏன்னா இது ரொம்ப கனெக்டிங் ராட். இப்போ 10 கழுத்து இருக்குன்னு சொல்லிட்டா 10 மெடுலா ஆப்லாங்கேட்டா இருக்கிறதா வந்துடும். இப்போ ராவணனை பற்றி சொல்லும்போது பாருங்க, துவனியே அப்படிதான் வருது. அதனால தசவதன கிருதாம் ஆக்கிருதிம் பூமிஜாம் ச. இப்போ 10 தலைன்னு வச்சுக்கிறதா,
10 கழுத்துன்னு வச்சுக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. 10 தலை ஒரு உடம்புக்கு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இது பல பேர் என்ன சொல்கிறா, இப்போ கூட கன்ஜாயிண்ட்டாக குழந்தைகள்லாம் பிறக்கிறா, ஒட்டிண்டு பிறக்கிறா. ஆனால் அப்படி ஒட்டிண்டு பிறந்தா தே டோன்ட் லாஸ்ட் வெரி லாங். அதெல்லாம் டாக்டர்ஸ் வந்து நிறைய சர்ஜரி வச்சு பிரிக்கிறா. இது ஒட்டின்னு பிறந்தா ஒன்றும் தெய்வீகங்கள்லாம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த குழந்தைக்கு. இது 10 தலைன்னு சொல்கிறோம். இதை இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், இது பாருங்கள், இதெல்லாம் பாசிபிலிட்டி. எப்போவுமே உபன்யாசம் கேட்கும்போது ஓப்பன் மைண்டோடு கேட்கணும். அதுவும் என் உபன்யாசம் கேட்டால் ரொம்பவே ஓப்பன் மைண்டோடு கேட்கணும். இந்த 10 தலைங்கிறத 10 தலைன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு விதமாக தலைகளை கற்பிக்கலாம். நீங்கள் பல கோவில்களில் பார்த்தா 4 தலை இப்படி வச்சுட்டு 2 3 2 1 அப்படி வச்சிருப்பா, பார்த்துருக்கோ. பௌத்தால அவலோகதீஸ்வரான்னு ஒருத்தர் இருப்பார், அந்த மாதிரி இதை ஏற்பாடு பண்ணுவா. இது பல கோவில்களில் ராவணன் தலை ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணிடுவா, இட சைடில் இப்படி வைப்பா, இட 10 கழுத்து இருக்கணும். இன்னொரு ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் பாரத தேசம் முழுக்க we were all drawing designs on our bodies. மேலேயே பெயிண்ட். இப்போ கூட நீங்கள் இந்த காட்டில் வசிக்கக்கூடிய சில ட்ரைபல் கம்யூனிட்டிலாம் பார்த்தேன்னா திருமுகத்திலே பெயிண்ட் பண்ணிப்பா, பார்த்துருக்கோ. இப்போ வங்கதேசத்து கல்யாணங்கள்லேயே பாருங்கோ, வங்கதேசத்து கல்யாணத்துலலாம் இங்கெல்லாம் கலர் பண்ணிப்பா. இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நாட்டிய சாஸ்திரத்திலே கதகளி, யக்ஷகானா, இந்த மாதிரி நாட்டிய நாடகங்கள்லாம் அழகான முகங்கள்லாம் பச்சையாக்கிப்பா, சிவப்பாக்கிப்பா. தையம்னு ஒன்று உண்டு கேரளத்தில், தையத்துலலாம் சிவப்பாக்கிப்பா. ஸோ வி ஆர் அ கண்ட்ரி ஆஃப் அ melange ஆஃப் கலர்ஸ். நிறைய வர்ணங்கள் பூசிக்கக்கூடிய நாடு இது. இந்த வர்ணங்கள் இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடியதால் ராவணனுடைய ராட்சச குலத்தில் அந்த ஆராய்ச்சியாளர் சொல்கிறார், இது ஒரு பாசிபிலிட்டிங்கிறார். அவன் அவ்வளோ யோசிப்பாங்கிறதுக்காக 10 தலையும் பெயிண்ட் பண்ணியிருக்கா அந்த காலத்திலேயே அப்படின்னு சொல்கிறது உண்டு. 10 தலைனா 10 தலைன்னு வச்சுக்காதீங்க, 10 தலையை பூசிப்பான். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ இந்த போலீஸ் ஆர்மிலேயே இந்த ஸ்டேஜை அடைஞ்சா, இந்த பதவியை அடைஞ்சா, இந்த திறமை இருந்துடுத்துனா அவளுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இங்கே கொடுத்துருவா. இங்கே நட்சத்திரம் வச்சுக்கலாம், ஒரு மெடலை தொங்க வைக்கலாம், இதெல்லாம் உண்டு அந்த மாதிரி ஆர்மி பீப்புளுக்கெலாம். அதே மாதிரி அந்த காலத்தில் இவ்வளவு சாமர்த்தியம் படைத்தவாளுக்கு இவ்வளவு தலை வச்சுக்கலாம். இப்போ திரிஷிரஸ்னா 3 தலை வச்சுக்கலாம், தசானனா 10 தலையை பேஸ்ட் பண்ணிக்கலான்னு ஒரு அர்த்தம் சொல்கிறது. அது இன்னொரு ஆராய்ச்சி. இதெல்லாம் வந்து நீங்கள் உடனே வந்து பெயிண்ட் தான் போட்டுண்டாலான்னு கேட்காதீங்க, இது ஒரு ஆராய்ச்சியில் ஒன்று சொல்கிறா. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த இடத்துல என்ன சொல்கிறார், தசவதன ஹிருதாம் ஆக்கிருதிம் பூமிஜாம் ச. அந்த தசவதனன் ஹிருதம் ஆக்கிருதிம் பூமிஜா, ஆக்கிருதிம் பூமிஜா, அந்த பூமிஜான்னு சொன்னால் பூமியின் புத்திரி. இன்னொரு நன்னா இது ஒரு விஷயம் கேட்டுக்குவோம், இந்த ஸ்லோகம் சொல்கிறதுனால சொல்கிறேன். சீதை யாரோட பொண்ணு? பூமியோட பொண்ணு. சீதை யாரோட அவதாரம்? மகாலட்சுமியோட அவதாரம். ஸ்ரீதேவியோட அவதாரம் சீதை. பூமி தேவியோட பொண்ணு சீதைன்னு விட்டா கொஞ்சம் இடிக்கும். ஏன்னா ஸ்ரீதேவி பூதேவி பெருமாளுக்கு பத்னிகள். உங்களுக்கு புரியறதோ நான் சொல்கிறது? முதல்ல இப்போ என்ன சார் பண்ணுறது இப்போ இந்த கன்ஃபியூஷனை சரிப்படுத்துறதுக்குன்னா, பூமிஜா அவனிஜா அப்படின்லாம் சீதைக்கு பேர். எதனாலேனா பூமியில் கண்டெடுக்கப்பட்டவள், அவளை ஸ்பாட் பண்ணதே பூமிக்கு மேலே. அப்போது அப்பா அம்மா யாரும் தெரியாதுங்கிற பட்சத்தில் யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பார் ஜனக்கரை, எங்கண்ணா பூமி தேவியே எனக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்கா. வார்த்தையில் சொல்கிற வார்த்தை அபிமானம் அப்படியே போக 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 பூமியின் பெண்ணுன்னு ஆயிடுத்தே ஒழிய, பூமி வந்து 9 மாதம் உள்ளே இருந்து கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் பெற்றெடுக்கல. அதனால் இப்போ நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவின்னு பத்னிகள். ஸ்ரீதேவி சீதையாக அவதாரம் பண்ணும்போது பூமி தேவி தான் சீதைக்கு அம்மான்னு சொல்லிட்டா ஒரே அபூர்வ ராகங்கள் தான், ஒரே குழப்பமாயிடும். அதனால் இந்த சீதை என்பவள் மகாலட்சுமி, பூமியில் கண்டெடுக்கப்பட்டதால் பூமியின் பெண் என்று அபிமானிக்கப்பட்டவள். அபிமானம்னா என்னன்னா ஒரு பாவனை, பூமியே எனக்கு இந்த குழந்தையை கொடுத்துருக்கா அப்படின்னு ஒரு அபிமானம். இட் டசன்ட் லிட்ரலி மீன் பயாலஜிக்கலி ஓ ஏ பாசிட்டிவ் அம்மாவும் ஏ பாசிட்டிவ் அப்படின்னா பிளட் குரூப் வரைக்கெல்லாம் போயிடாதீங்க. அடுத்தது ஸ்வகதி மதனயத்து மாமவே கனம் கபந்தம், கிரன்னு கபந்தம், கிரன்னு அழித்தார் கபந்தனை. அதுக்கு முன்னாடி சொல்றார் ஸ்வகதி மதனயன்னு கிருத்ரம். கிருத்ரம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஜட்டாயு
அன்னு ஜடாயுவை வைகுந்தத்தேத்தினர் ஆழ்வார். இப்போ இந்த ஜடாயுவை பற்றி 2 ஸ்லோகங்கள் இன்னொரு கிரந்தத்திலேருந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கிரந்தத்துக்கு அதிமானுஷஸ்தவம் அப்படின்னு பேர். அதிமானுஷஸ்தவம்ங்கிறது கூரத்தாழ்வான் அருளி செய்த கிரந்தம். ராமானுஜருடைய சத்சிஷ்யர் கூரத்தாழ்வான். அவர் பஞ்சஸ்தவம்னு பாடியிருக்கார். ஸ்ரீஸ்தவம், வைகுண்டஸ்தவம், பரதராஜஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், பஞ்சஸ்தவம்னு பேர். ஸ்தவம்னா ஸ்துதி, ஸ்தோத்திரம்னு அர்த்தம். அந்த பஞ்சஸ்தவத்தில் ஒரு ஸ்தவத்துக்கு அதிமானுஷஸ்தவம்னு பேர். பெருமாள் மனுஷனா பிறந்தார். மனுஷனா பிறந்த பகவான் தனக்கே தெரியாமல் தன் அதிமானுஷன், எக்ஸ்ட்ராடினரின்னு காமிச்ச இடங்கள்னு சிலது காண்பிக்கிறார். ராமர் ஒரு பக்கம் அழுதுண்டே வர்றார். சீதா 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 எக்கோவோட கத்திண்டே வர்றார். சீதா அப்படின்னு நினச்சின்னு அழறார். ஆனால் வர வழியில் ஜட்டாயு நீ வைகுண்டத்துக்கு போ அப்படின்னு மோட்சம் கொடுத்துட்டார். கூரத்தாழ்வான்னு கேட்டார், என்னையா இது, ஒரு பக்கம் சீதை எங்கேன்னு தெரியாமல் தவிக்கிற மாதிரி நடிக்கிற, இன்னொரு பக்கம் இறந்து போகக்கூடிய ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுக்குற, இந்த 2 ராமர்களில் நீ எந்த ராமன், எது ராமன் சத்தியம்னு கேட்கிறார். பிருச்சாமி கிஞ்சன யதா கில ராகவத்வே மாயா மிருகஸ்ய வசகோ மனுஜத்வமௌத்யாத் சீதா வியோக விவசோ நச தத்வதிஜ்ஞः பிராதாஸ்ததா பரகதிம் ஹி கதம் ககாய. ககாய அந்த பறவைக்கு மோட்சம் கொடுத்தேன்னு சொல்கிறாளே, எப்படிப்பா நீ மோட்சம் கொடுத்த? நீ தான் சீதையோட அட்ரஸே தெரியாதவன் மாதிரி அழுதுண்டே இருக்கியே, அட்ரஸே தெரியாமல் அழக்கூடியவன் எப்படி மோட்சம் கொடுத்த அப்படின்னு கேட்குறார். அடுத்தது சொல்கிறார், அக்ஷுண்ய யோக பதமக்ரஹ்யதம் ஜட்டாயும் திரியஞ்சமேவ பத மோக்ஷபதே நியோக்தும் சக்னோஷி வேத்சி ச யதாச ததா கதம் துவம் தேவீமவாப்துமனலம் வியதிதோ விசின்வன். அக்ஷுண்ய யோக பதமக்ரஹ்யதம் ஜட்டாயும். ஜட்டாயு அக்ஷுண்ய யோகம், அது ஒன்றும் பக்தி யோகம் பண்ணதா தெரியல, சரணாகதி பண்ணதா தெரியல, இறந்து போன வஸ்துக்களை சாப்பிடக்கூடியதாக இருக்குது, ஸ்கேவெஞ்சராக இருக்குது. அதை சிறகுகளை வெட்டினது வேதம் கற்ற ஒரு அந்தணனான ராவணன். வேதம் கற்றவனால் சிறகு வெட்டப்பட்டது. இறந்து போன வஸ்துக்களை சாப்பிடுவதால் ஆச்சாரம் கிடையாது. கர்மயோக ஞானயோக பக்தி யோக பிரபத்தியை செய்யாததால் அது மோட்சத்துக்கு வழியே தேடிக்கல. மோட்சத்துக்கு வழி தேடிக்கல, இறந்து போனதை சாட்டுது, பிராமணனால் வெட்டப்பட்டது, மோட்சம் கிடைச்சுடுத்தேனர். அதுக்கு தான் பதில் சொன்னார் கூரத்தாழ்வான், எப்பேற்பட்ட டிஸ்குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் பெருமாள் ஒருத்தருக்கு மோட்சம் கொடுக்கணும்னு நினச்சி விட்டான்னா எல்லாருக்கும் கொடுப்பார். கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி விட்டான்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் டிஸ்குவாலிஃபை ஆகிடும். ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry